பார்ப்போம்னா அவங்களும் அடிச்சிட்டாங்க. இல்லை என் மணி தவறு. எனக்கு ஆல்ரெடி வேலை போயிடுச்சு. மணிமண்டபத்துலேருந்து கறந்து வரையுமே டிராஃபிக் ஏரியா. இதுதான் ஜிஹெச் இருக்கு. அவங்க எவ்வளவோ அவசரமாக போவாங்க. அதையும் சொல்கிறேன், இந்த மாதிரி கிளியராக சொல்கிறேன். அவங்க அவசரம் போவாங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப ட்ரிக்காக தான் அவங்களுக்கு எனக்கு வாக்குவாதம் ஆச்சு. வாக்குவாதம் ஆகும்போது போலீஸ்காரங்க வந்தாங்க. சரி நீ போன்னாங்க. பொதுமக்கள் எதுக்காப்பு இல்லாமல் அவங்க மேலே எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களே, என்ன எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பேச அவங்க வந்து கை வாங்கினது ஃபஸ்ட்டு அடிக்கல. நாம தான் அட்ரா பார்ப்போம்னா அவங்களும் அடிச்சிட்டாங்க. மழையாக பேசுனதுக்கு தப்பு. ஏன்னா யூனிஃபார்மோட வேல்யூங்கிறது எனக்கும் தெரியும். அவங்க வயசுலேயும் மூத்தவங்க, யூனிஃபார்ம் இல்லாமல் இருந்தாலும் வயசில் மூத்தவங்க. கையா அட்ரா பார்ப்போம்னு சொல்லிட்டேன். தப்பு தான், என் மேலே தப்பு. என்ன அடிக்க வரீங்கன்னு கேட்டுருக்கலாம். அட்ரா பார்ப்போம்னு சொன்னது தப்பு தான். அவங்க ஏதோ அரைஞ்சிட்டாங்க, நானும் தப்பாக அடிச்சிட்டேன். அப்போ வந்து போலீஸ் நான் அப்போ கூட வட்டி விட்டுருந்தா கூட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனும் நான் அடிச்சதுனால உனக்கு எனக்கும் பிரச்சனையா இருந்துச்சு. அவங்க நீ கட்சி மூலியமா பிரச்சனை பண்ணா பீஸா கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும். அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல தான் நான் அவங்களை காவல்துறை பாதுகாப்பு வந்துச்சு. நீ எப்படியோ தப்பா நினைச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ல அடிச்சனால நீ டென்ஷன் ஆயிட்டீங்க. பாதுகாப்பு காவல்துறை நண்பன் அந்த இதுல தான் நாங்களும் பாதுகாப்பா உங்களுக்கு கொடுத்தோம். அதுல வந்து டென்ஷன்ல உனக்கும் டிக்கெட் எனக்கும் டிக்கெட் ஆச்சு. அதாவது தப்பா நடந்து போச்சு. ஆனா அவங்க மேலேயும் எந்த தப்பும் கிடையாது. ரெண்டாவது என்னன்னா காவல்துறை அவங்க எதுவும் பேச வேணாம். அவங்களும் மத ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்துல கட்சிக்காரங்களை பகச்சிக்க முடியாது. எதுனாலும் என்ன ஆளுங்கட்சியில இருக்காங்க, கூட்டணி கட்சியில இருந்து அவங்கள ரிமார்க் பண்ணுவாங்க. ஏன்னா எஸ்எஸ்ஐ போஸ்ட்ல இருக்காங்க, ரிட்டைர்மெண்ட் ஆக போறாங்க. இல்லை என் மணி தவறு இருக்கு, அவங்களையும் தவறு இருக்கு. ஏன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கவங்க டக்குன்னு கை வைக்க கூடாது. நான் அவங்களும் பொதுமக்கள் சரி. ஏன்னா 24/7 ஹவர்ஸ் அவங்களும் ஒர்க் பண்றாங்க. எனக்கு ஆல்ரெடி வேலை போயிடுச்சு. நைட் டியூட்டி சிக்கன் ஃபார்ம்ல வேலை போயிடுச்சு. என்னால ரெக்வஸ்டா கேட்கிறேன், வேலை போயிடுச்சு. குடும்ப சூழ்நிலை ரொம்ப இருக்கு. ஏதாவது வேலை கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கிறேன். நானும் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.